ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பச்சை சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு 2 கீறி போட்டிங்க அப்படின்னா டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உரலில் வந்து லைட்டாக ஒரு இடி இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் எல்லாம் தண்ணியோடு போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய சத்து இருக்குது. இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 30லேருந்து 40 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட அப்படியே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த சுண்டக்காவை, பச்சை சுண்டக்காவை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபுல்லாகவே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்து வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சுண்டக்காவோட கசப்புத்தன்மை கொஞ்சம் போகும். ஏன்னா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கசப்புத்தன்மை போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அதோட கலரே சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்துட்டு நல்லா வேகணும். வேகும்போதே நமக்கு வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் இது எல்லாமே சேர்ந்தே வெந்துடும். இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்துடும். வெந்து இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலாவை தான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நான் வீட்டு மசாலா, குழம்பு மசாலா வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லாட்டி மசாலா வந்துட்டு பிடிச்சிரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த புளி கரைசல் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்படியும் வச்சுக்கலாம். இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா 1 கப் வர அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக கொதித்து வரட்டும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதில் வெந்தயம் தாளித்து கொட்டிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கடுகு யூஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு வெந்தயம் போடுறதுனா போட்டுக்கலாம். பட் நான் வந்துட்டு தனியாக தான் இதை தாளித்து கொட்டுவேன். ஸோ வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுண்டைக்காய் வந்துட்டு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை வயிற்றில் பூச்சி ப்ராப்ளம் இருந்தாலோ, இந்த குடற்புழுக்கள் ப்ராப்ளம் இருந்தாலோ, குட்டி பசங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடற்புழு எல்லாம் செத்து போயிடும். அதோட இதில் அயன் கண்டென்ட் நிறையவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த சுண்டைக்காய் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.